ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புறா நண்பன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்க 3 கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, சேஞ்ச் யுவர் வில் கேட் அட்டாக் 2 ரேபிட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பூனை எலி மேலே உள்ள உங்கள் எண்ணத்தை மாற்றிங்க அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்கு கேட்டிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு எனக்கு தெரில. இந்த கமெண்ட் எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. இதுக்கான அர்த்தம் என்னென்னு, எனக்கு எதனால் போட்டிங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். எனக்கு சீரியஸாக தெரில. அடுத்து 2வது கமெண்ட் என்னென்னா, புறா பறக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. புறா பறக்க வைக்கிறது ப்ரோ, நீங்கள் மார்னிங் ஃபீடை கொஞ்சம் லேட்டாக வைங்க. தண்ணி ஆனால் ரெகுலராக கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கு கரெக்டான டயத்துக்கு அதிக ஃபுட்டு வச்சாலே அது ரவுண்ட்ஸு போகாது, அப்புறம் மேய்ச்சலுக்கும் போகாது. நீங்கள் லைட்டாக ஒரு 1 வீக் பக்கம் ஃபுட்டை லைட்டாக லேட் பண்ணாலும் அது மேய்ச்சலுக்கு போக ஆரம்பிச்சிடும், ரவுண்ட்ஸு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான டயத்துக்கு ஃபுட்டு வச்சாலும் அது டெய்லியும் உங்கள் கேஜில் ரவுண்ட்ஸ் போகும். 3வது கமெண்ட் என்னென்னா, புறா முட்டை பராமரிப்பை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ப்ரோ, அதுக்கு லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு லாங் வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு புறா வளர்ப்பில் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வீடியோ சொல்யூஷன் போடுவேன். அவ்வளோதான் guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.